ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நேற்று காலையில் கொடுத்த 4 மணி வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தில் பதிவில் உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கும்போது நீங்கள் எவ்வளவு இந்த வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தோட பதிவை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இனி தொடர்ந்து நாம் தினமும் 4 மணிக்கு இந்த பதிவுகள் 100க்கு 100 வரும். கவலைப்பட வேண்டாம். உங்களை என்றைக்குமே கடவுள் கவலைப்பட வைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முடிவாக இருக்கார். அவர் நம்முடன் இருக்கும் பொழுது நமக்கு எந்த கவலைகளும் இல்லை அப்படின்னு யார் முழு மனதோட நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களே பாக்கியவான்கள். அவருடைய கண் அசைவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றவர்களோ அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவர் அழைச்சிட்டு போவார். எத்தனையோ விதமான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். சிலர் நல்ல அனுபவத்தை கொடுக்குறாங்க, பலர் கொஞ்சம் அனுபவம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் கடவுள் ஒருவரே எப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்தாலும் அது நமக்கு உபயோகமாக மாற்றக்கூடிய அற்புத சக்தியை அவர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில் வெற்றி தான் நண்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி தோல்வியும் ஏன் நண்பனா இருக்கக்கூடாது? அதை அவர் மோசமான அனுபவத்தின் மூலமா ஒரு நல்ல அனுபவத்தையும் அவர் கொடுக்கிறார். அப்ப தோல்வி உங்க வாழ்க்கைக்கு நீங்களா தேடி போக வேண்டாம். அது உங்களை தேடி வந்தா அதை வெறுக்காம அதை இன்முகத்தோட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துடுச்சுன்னா இனி அடுத்த படிக்கட்டு வெற்றி படிக்கட்டா அதை மாற்றுவார். ஏன்னா அவரு எவ்வளவு பெரிய அனுபவத்தையும் நமக்கு சாதகமாகவே மாற்றிக்கொண்டிருக்கிறார். இது என்னைக்கும் நீங்க மறக்கக்கூடாது. இதை மறந்துட்டோம் அப்படின்னா தோல்விகள் வரும்போது நம்ம மனசை விட்டுடுவோம். அப்ப தோல்வியோ அவமானமோ ஒரு மோசமான சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தினாலும் அதை ஒரு நல்ல சூழ்நிலையா அவர் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவரே நமது சாயப்பா. கஷ்டங்கள் வரும்போது இன்னும் நம்பிக்கை வைக்கணும். அதுதான் இங்க நமக்கு இப்போ படிக்கக்கூடிய பாடத்துல முதல் பாடமா இருக்குது. கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கட்டும், என்ன வாழ முடியாதா? எத்தனை மனுஷங்களுக்கு கடவுளுடைய உண்மையான துணை இருக்குது. உண்மையான துணை, அந்த உண்மைன்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க.
எல்லாரும் கடவுளோட துணை இருக்குதுன்னு நம்புறாங்க, உண்மையா? ஆனா நாம நம்புறோம் இது உண்மை இல்லைன்னா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்காது. நம்மளுடைய எண்ணமும் நம்ம புத்தியும் ஒரு உயர்வு தன்மையை அடைவதற்கு உண்டான முயற்சியில இறங்கி இருக்குது. அதற்கு அடிப்படை காரணமா அமைந்தது அவருடைய கை நம்ம தலையில இருந்ததால, அதாவது அவர் நம்மளை ஆசீர்வதித்ததால. எத்தனை பேர் கெட்ட குணங்கள் கொண்ட மனிதர் உங்ககிட்ட வந்தாலும், அவர் எவ்வளவு கெட்டதை செஞ்சாலும் கடவுளோட பலத்தை வச்சு அதை நமக்கு சாதகமா அவர் மாற்றி தருவார். அப்போ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு புலம்பல்கள் இனி அது தவிர்க்கப்படும். நாம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கோமோ, நாம எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கோமோ, உண்மையும் நேர்மையும் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தோல்விகளை சந்திச்சாலும் அது 10 மடங்கு வெற்றியா மாறும். நான் இந்த நிலையில இருக்க அப்படின்னு நீங்க இருக்கீங்க, உண்மையும் நேர்மையும் கொண்ட மனிதரா நீங்க இருக்கீங்க. உங்க மனசாட்சி 100க்கு 100 எஸ்ன்னு சொல்லுது. அப்போ உங்களுக்கு 10 தோல்விகள் வருது அப்படின்னா அந்த இடத்துல மனசை காயப்படுத்திக்க வேண்டாம், கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஏன்னா 100 மடங்கு வெற்றி வந்துகிட்டே இருக்குது. அப்ப 100 தோல்வியை நான் சந்திக்கிறேன், கவலைப்படாதீங்க, 1000 வெற்றிகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனா இங்க கவலைப்படாம எதிர்நோக்கணும். கவலைப்பட்டா அந்த வெற்றி வராது, தாமதம் ஆகும். அப்ப நாம பெரும்பாலானவர்கள் என்ன பண்றாங்கன்னா கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நாம கரெக்டான பாதையில தான் போறோம், கடவுளை நம்பி தான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படி இருந்தும் எனக்கு எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்துடுச்சேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் வெற்றிகள் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அந்த இடத்துல நீங்க கம்பீரமா சொல்லுங்க, ஒரு தோல்வி வந்திருக்கு, அப்ப 10 வெற்றி எங்கேயோ இருக்குது. அது 100க்கு 100 உண்மை. ஒரு தோல்வியை சந்திச்சா 10 வெற்றி, ஒரு அவமானத்தை சந்திச்சா 10 வெகுமானம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்குதுங்க, நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதற்கு தகுந்த அத்தனை வழிமுறைகளையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். எதையுமே கடவுள் வெளிப்படையா செய்ய மாட்டார். வெளிப்படையா பார்க்க முடியாது, வெளிப்படையா கேட்க முடியாது. ஆனா உணருவதற்கு உங்களுக்கு அற்புத சக்தி இருந்துச்சுன்னா அதை உணர முடியும். அப்போ அந்த அற்புத சக்தி எப்போ உங்களை வழி நடத்தும்? நம்பிக்கையோட வாழ்க்கைய வாழும் போது. கஷ்டங்கள் வந்தா மனசுல பயம் இல்லாத போது, துன்பங்கள் வந்தா இதை எப்படி எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அப்படி நினைக்காம வந்தா வரட்டும் அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டு அதற்கு எதிராக நீங்க போராடும் போதுதான் ஒரு அற்புத சக்தி உங்களுக்கு வழி நடத்தும். அப்போ நம்மளுடைய சுறுசுறுப்பான மனது டல் ஆயிடுச்சுன்னா எதுவுமே இங்க நடக்காம போயிடும். இங்க நிறைய பேரோட பிரச்சனை தான், கஷ்டம் வந்துடுச்சுங்க, அதனால மைண்டு செட் ஆக மாட்டேங்குது. கடவுளை வணங்குவதற்கு கூட உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இல்லை. இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோம், இனி கொஞ்சம் படிக்கட்டுகள் தான் ஏறணும். அதற்குள்ளே நாம அதை ஏறாம நாம தடுத்து நிறுத்துறோம் நம்ம. அப்போ நம்ம முன்னேற்றத்தை நாம என்ன செய்கிறோம், அதை செயல்படுத்தாம
அப்படியே விட்டுடுறோம். நீங்க என்னைக்கு உங்க முயற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதற்கேற்ற உழைப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. உண்டு இல்லைன்னு பார்த்துடலாமே, என்ன இப்போ எத்தனையோ சந்திச்சிட்டோம். நம்மளை தாண்டி எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய உறவுகள்லாம் இருக்கு. நம்மால இதை தாண்ட முடியாதா? இப்படிதான் நீங்க நினைக்கணும். அதை தாண்டறதுக்கு மனசு தைரியம் இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அறிவு வந்துடும். ஸோ தைரியம்தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது. அப்போ அந்த தைரியம் இல்லை அப்படின்னா நம்மளை எந்த இடத்துலையும் ஒரு அசைவ கூட முடியல, ஒரு அசைக்க கூட முடியல. புரியுதா உங்களுக்கு? இதை நல்லா யோசிச்சு பாருங்க. வெற்றியை ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். என்ன, கொஞ்சம் பயிற்சிகள் தான் தேவைப்படுதுங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம அன்பே சாயில கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு கடவுள் அழைச்சிட்டு போவார். அந்த இடம் நல்ல அற்புதமான ஒரு இடமா, மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா, உங்க வாழ்க்கையில பெறுவதற்கு உண்டான ஒரு இடமா அது அமையும். இன்னைக்கு வாக்கு தத்துவம், கஷ்டங்கள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். கஷ்டங்கள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், கஷ்டங்கள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட சந்தோஷமா ஹாப்பியா என்னைக்கு இருக்கணும். அதே போல் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா